Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 793 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சஞ்சிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல சஞ்சி அட்டாக் பண்ண வரும்போது அப்படியே சைலண்டா நிப்பான். அந்த ஆளு வந்த வேகத்துல கையில வச்சிருந்த ஸ்பியரை நேரா கழுத்துல தான் சொருகுறான். நல்லவேளை ஜஸ்ட் மிஸ். அடுத்தடுத்து அந்த ஆளு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் எல்லாத்துலயுமே நம்ம பையன் கேஷுவலா கடைசியில தான் எஸ்கேப் ஆவான். அப்படி இருக்கும்போது அந்த அட்டாக் பக்கத்துல உரசிட்டு போகும். அவன் மூவ் பண்ற ஸ்பீடை பார்த்துட்டே சுத்தி இருந்தவனுங்க எல்லாம் வாய பழந்துருவானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம பையன் வாண்டட் பைரட் தானே, அவங்கிட்டயும் கொஞ்சம் திறமை இருக்கத்தானே செய்யும். அவங்க அக்கா ரைச்சுவே இதை அவங்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அசந்து போய் பாப்பான். அதுக்கப்புறம் நம்ம பையன் காலை சுவால்ட்டி விட்டுட்டு ஒரு மிதி வைப்பான். அப்பதான் அவனுக்கும் தெரியுது அவருக்கும் தெரியுது ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. சஞ்சய் விடல, அடுத்தடுத்து அட்டாக் இறங்கிக்கிட்டே இருப்பான். அட அப்படி அட்டாக் பண்ணும்போது காலை வச்சுதானே மிதிச்சாகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட உண்மையான அப்பாவை இப்படி காலை வச்சு மிதிப்பான் கொய்யாலன்னு காட்டுக்கத்து கத்துவான். பின்ன சண்டை போடும் போது நாக்க வச்சாடா நக்க முடியும். ஏன்டா சீனை வாங்குறீங்க? சரி இப்படியே மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க. எவ்வளவுதான் அந்த ஆளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் தஞ்சையை தோட்ட கூட முடியல. அண்ட் அவன் சண்டை எப்பவே தெளிவா சொல்லிடுவான். இந்த மேரேஜுக்காண்டி எல்லாம் நான் வரல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி தான் வந்தேன். வருவேன், அவளை மேரேஜ் பண்ற மாதிரி நடிப்பேன், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பைரட் ஷிப்புக்கே போயிருவேன். எனக்கு உங்க கூட இருக்க விருப்பமே இல்லைன்னு வேற சொல்லுவானா. அவருக்கு நான் செம்ம கடுப்பாகும். ஏன்னா அந்த ஆளே பிளான பயங்கரமா போட்டு வச்சிருக்கான். சஞ்சி மட்டும் பிக் மாமோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. இவங்களோட பவர் இன்னும் அதிகமாயிரும். பட் மகனை பத்தி எல்லாம் அந்த ஆளுக்கு கவலை இல்லை. அதனால என்னால இந்த கன்றாவியெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு செம்ம கடுப்புல சொல்லுவான். இது வந்து வின்ஸ்மோக் ஃபேமிலிக்கே துரோகம் பண்ற மாதிரி. அண்ட் பிக் மாம் இப்படி பண்ணா மட்டும் சும்மா விடுவாளா என்ன? இந்த மாதிரி என்னதான் அடுக்கடுக்கா சொல்லி மிரட்டினாலும் சஞ்சிக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எப்படியோ எக்கேடோ கெட்டு நாசமா போங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாற்றணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுவான். அப்படின்னா ஃபேமிலியே வேண்டான்னு சொல்றான் தானே அர்த்தம். சொல்ல போனா அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் அவனோட ஃபேமிலியே கிடையாதுன்னு செம்ம காலில் கத்துவான். அதுக்கு தான் இவன் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க. சின்ன வயசுல நம்ம பையன் வின்ஸ்மோக் ஃபேமிலி கூட தான் இருந்தான். அவனுக்கு அவன் ஃபேமிலி கூட இருக்கும்போது கூட சமைக்கிறதுல செம்ம ஆர்வம். அதனாலேயே பையன் புதுசா ட்ரை பண்ணுவான். ஆனா ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி, அவனுக்கு மூணு பேரும் அப்படி இல்ல, டோட்டலாவே வேற. வெளியில யார்ட்டையாச்சும் உங்களுக்கு தான் பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் சஞ்சயவே தான் நோன்றது. இங்க நம்ம பையன் அந்த வயசுலயே கேட்கலாம் செஞ்சு அருமையா ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஆனா இந்த மூலகட்ட முட்டா பயிலுக மூணு பேரும் சேர்ந்து அலையாக்க அந்த கேக்க தூக்கிட்டு ஓடுவானுங்க. விரட்டிட்டு வந்தவன போட்டு அடி 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 அடின்னு கண்ணா பின்னான்னு அடிப்பானுங்க. குக் பண்றதை கிண்டல் பண்ணி அடிக்கிறானுங்கன்னா இப்ப பாத்துங்க எந்த லெவல்ல இருக்கானுங்கன்னு. நம்ம எல்லாம் ராயல் ஃபேமிலிடா, நீ இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு அவமானமா இருக்குது அப்படி இப்படின்னு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. சஞ்சய் கடுப்பாயி ஓங்கி அவங்க அண்ணன் மூஞ்சிலேயே ஊத்துவான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். குத்துனதுல நம்ம சஞ்சயோட கைதான் வலிக்கும். அவன் செஞ்ச கேக்கையும் தூக்கி தூர வீசிட்டு அவங்க அண்ணன் இச்சிச்சி இருக்கானே மேல ஏறி உட்கார்ந்து சும்மா கும்மு 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 கும்முன்னு குமுறி எடுப்பான். எவ்வளவு தைரியம் தான் நீ என்ன தொடுவான்னு. மிச்சம் இருக்க நிச்சயம் யோஞ்சியும் விழுந்து சிரிப்பானுங்க. என்ன இவன் இவ்வளவு வீக்கா இருக்கான், நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிக்கு தான், ஆனா நீ மட்டும் அதுல ஒரு ஃபெயிலியர், எதுக்குமே லாக் இல்லன்னு அண்ணன் சொல்லி சொல்லி அடிப்பான். மிச்சம் ரெண்டு பேரும் விழுந்து சிரிப்பானுங்க. பாவம் மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. மொத்தத்துல அவனுல பொறுத்த வரைக்கும் நம்ம சஞ்சய் ஒரு ஃபெயிலியர். அவனுக்கு டி-ஷர்ட்டை பாத்தீங்களா, என்ன ஆர்டர்ல பிறந்தானுங்களோ அந்த நம்பரை டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணிருக்கானுங்க. சரி ஓகே, இப்ப அடிச்சிட்டானுங்க, அடி வாங்கியாச்சு, மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. அந்த டைமுக்கும் போது ஸ்மோக்கும் ரைச்சியும் அந்த வழியா தான் கிராஸ் பண்ணி போவாங்க. மூணு பேர் சேர்ந்து அவனை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஒரு டேடியா ஐயோ அடிபட்டு வச்சா ஏன்டா அப்படி அடிக்கிறீங்கன்னு வந்து கேட்டிருக்கணும். கேட்கல. இவன் ஹெல்ப் கேட்கறான், டாடி என்னைய வந்து காப்பாத்துங்க, இவனுங்க என்னைய போட்டு கொடுமைப்படுத்துறானுங்க, என்னால தாங்க முடியல அப்படி இப்படின்னு. ஆனா அவங்க அப்பா பார்த்துட்டு நான் ஏன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படியும் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல சோல்ஜரா நீ இருக்க போறது இல்ல, ஏன்னா இப்பவே இவ்வளவு மொக்கையா இருக்கீன்னா இனிமேட்டெல்லாம் காட்டு மொக்கையா இருவேன். அண்ட் நான் ஹெல்ப் பண்ற அளவுக்கெல்லாம் நீ ஒர்த்தெல்லாம் இல்ல, நீ ஃபேமிலிக்கே ஒரு அவமானம் அப்படின்னு அவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அந்த பிஞ்சு நெஞ்ச எப்படி அந்த பிஞ்ச நெஞ்ச ஆக்கிட்டான். அட வீணா போன தாடி, உன்னை போய் டேடின்னு நம்பினேடா, ஏன் அவனுங்களை விட கேவலமா இருந்திருக்கேன்னு அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி கதறி அழுவான். சரி அந்த ரைச்சு பிள்ளையாச்சும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு போவான்னு பார்த்தா அவன் இழிச்சுக்கிட்டே போறா. சரி இவ்வளவு தூரம் அடிச்சிட்டானுங்க, இதுக்கப்புறமாச்சு விடுவானுங்களான்னு பார்த்தா அதான் இல்ல. ரெண்டு பேரும் தூக்கி பிடிச்சுக்குவானுங்க. யோஞ்சி வந்து ஒரே இடி அங்க பின்னாடி இருக்க செவுத்துல போய் அப்படியே பதிஞ்சிருவான். அந்த டேமேஜை தான் சஞ்சய் வந்த அன்னைக்கு பார்த்திருப்பான். இப்படி சின்ன வயசுலயே விசக்கிருமியா இருந்து நம்ம சஞ்சயை போட்டு இவ்வளவு பாடுபடுத்தி இருக்கானுங்க. அவங்க அப்பாவுமே எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. இதுல வேற நம்ம பையில பார்த்து நீ எல்லாம் இந்த ஃபேமிலியில பிறந்ததே இந்த ஃபேமிலிக்கு அவமானம், வின்ஸ்போக் வம்சத்துக்கே கேவலம்னு அவனை அவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி துக்கப்படுத்தி படுக போட்டு கொடுமைப்படுத்தி இப்படி எல்லாம் படுத்தி கடைசியில இவனுக்கு பத்தியே கொளுத்தி இருப்பானுங்க. அதனாலதான் சஞ்சய் அங்க இருந்து வந்துட்டான் போல. சரி இப்படி ஒரு ஃபேமிலி
ஃபேமிலி இருந்துச்சுன்னா எப்படி திருப்பி ஃபேமிலின்னு சொன்னா அவனால ஏத்துக்க முடியும். அதனால தான் பையன் செம்ம காண்டா இருக்கான். இது ஒரு விஷயம், இன்னும் ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் சொன்னா டைம் ஆயிரும். அதனால தான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பிட்டா போட்டு விட்டுருக்கானுங்க. இவங்க சண்டை இன்னும் கண்டினியூ ஆகுது. அந்த ஆளு ஸ்பீரை வச்சு ஓங்கி அடிப்பான், காலை வச்சு சஞ்சி தடுத்துருவான். ஆனா அந்த அட்டாக் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தவனே நம்ம பையலுக்கே காலு கொஞ்சம் கிரிகலாயிரும். இது எல்லாத்தையுமே அவங்க அக்கா மேல உட்காந்து பாத்துக்கிட்டே கரெக்டா சொல்லுவான்னா பாருங்களேன். இப்போ அவன் ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்றான். தடுக்கிறதுக்கு காலை யூஸ் பண்ணவன தானே அவனுக்கு அடி விழுது. கத்தி ஒண்ணு கொடுங்க, அதை வச்சு தடுக்கட்டும். ஏன்னா ஆயுதம் இல்லாதவங்க கிட்ட ஆயுதத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சா அது ஒன்னும் பெருமை இல்லைல்ல. அதனால கத்தி கொடுக்க சொல்லுவாரு. ஆனா சஞ்சய் கத்திய கொடுத்தாலுமே கத்திய உதச்சிய பறக்க விட்டுட்டு நான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கெல்லாம் கையை யூஸ் பண்ண மாட்டேன்பா. ஏன்னா அவனோட கொள்கையே சண்டைனா காலு, அமையல்னா கை. இந்த மேட்டர் ஸ்டைலா சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டே சொன்ன உடனே அவங்க அப்பனுக்கு கொல்ல காண்டாயிரும். கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இவ்வளவு திமிரா பண்ணுவேன்னு மறுபடியும் வெறியோட சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இந்த சண்டையில சஞ்சய் ஜெயிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.